அதிமுகவுக்கு பலவீனம் தான், அதிமுகவுக்கு பின்னடைவு தான், நான் மறுக்கவே இல்லை. விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட்டு நல்ல பர்சன்டேஜ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு, அங்கேயும் இருக்கும். திரு செங்கோட்டையனுக்கு கட்டாயமா செல்வாக்கு இருக்கு, அங்க கேரண்டியா இருக்குது. அப்ப மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து விஜயகாந்தோடைய கட்சியில இருந்தாரு, ஏடிஎம்கேல சேரலாம் அப்படின்னு பார்த்தாரு. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் வந்து கேப்டன் நேரா பேசுற வாய்ப்பு இருக்கு, நீங்க எல்லாம் வந்து பழக்கத்துல இருக்கீங்க, அம்மாவெல்லாம் பார்க்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அங்க போயிட்டு நான் கேப்டன் ஓவர் போன்ல பேசுவேன், இங்க அம்மாட்ட பேச முடியல, திடீர்னு ஷாக் ஆகக்கூடாது. அங்க தெரிஞ்சுக்கணும், அம்மாவை யூ கேனாட் ரீச் டைரக்ட்லி. நீங்க சின்னம்மா, பூங்குன்றன் இவ்வளவுதான் போக முடியும். சம்டைம்ஸ் ஆபீசர்ஸ், உளவுத்துறை அதிகாரி, இப்படி யார் யார்கிட்டயே பேச வேண்டியிருக்கும், அம்மாட்ட நீங்க பேச முடியாது. மெசேஜ் வில் ரீச், ஷீ இஸ் நாட் எ சைல்ட் மெசேஜ், பட் யூ கேனாட் டாக் டு ஹர் எவ்ரி டைம். அவங்க கூப்பிடும் போது அதுக்குன்னே ஒரு பேனல் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். அத மாதிரி தான் இங்க ஜெயலலிதா அவர்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்கள் விஜய் வந்து குட்டி ஜெயலலிதா. அவர் வந்து அவருக்குள்ள வந்து ஒரு 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 வளையத்தை வச்சிருக்கிறாரு. அவர் எல்லாரும் பேசுறதை கேட்பாரு, முடிவு எல்லாத்தையும் சொல்றது இல்லை. நான் வந்து எந்த விதமான விமர்சனமும் இல்ல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். he is listening to everyone, he is taking decision on his own. அந்த டிசிஷனும் எல்லாத்தையும் சொல்றது இல்லை. நீங்க போய் எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், நீங்க போயிட்டு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட், ஆனா இப்படி போறோம் அடிக்கிற 200 சீட் அப்படின்னா அதே சலம்னா அப்படி உட்காந்துருப்பாரு. இவர் போயிட்டு வந்து மொத்தமா போயிருந்தேன் 10 சீட் கூட வராதுன்னு அப்படின்னு சொல்லலாம், அப்படியே உட்காந்து. அவர் வந்து அப்படியா சொல்றீங்க, இவர் பின்னிடுற என்ன அப்படிலாம் எமோஷனே காட்ட மாட்டார். அவர் ரொம்ப அமைதியா கம்போஸ்டா கேட்கிறார். அப்போ வந்து அது வந்து நீங்க எவ்வளவு நாள் அவர்கிட்ட போய், அப்போ வந்து அவர் செயல்படுத்துறதுக்கு செங்கோட்டையன் வந்து இவர் பேசும்போது, அண்ணே ஜான்கிட்ட பேசுங்க, அண்ணே அருள்கிட்ட பேசுங்க, அண்ணே ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நேரடியா பேசுவாங்களே. ஜெயலலிதா அவர்கள் பேசுவாங்க, செங்கோட்டையன் பேச முடியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்கன்றேன். விஜய் பேசலாம், செங்கோட்டையன் பேசல சிக்கல் வரும், அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு. இது நடைமுறை உண்மைங்க. யாரா இருந்தாலும் நாளைக்கு நீங்க ஒரு கட்சி தலைவராக வரும், எல்லாரும் நான் வந்து தினேஷ் தான் கேட்பேன், அப்படி பேச முடியாது. எல்லாரும் எனக்கு தினேஷ் பிடிக்கும், நான் தினேஷுக்காக தான் கட்சிக்கு வந்தேன். யூ கேனாட் டூ தட். அதுதான் புரியும். திரு செங்கோட்டையனுக்கு புரியும், அவர் அதுக்கு உடன்படுவாரான்னு கேட்கிறார். எந்தெந்த வகையெல்லாம் தாவேக்காவுக்கு பலமா இருக்கும் சார் செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் வரும்போது? பெரிய பலம், அதுல எந்த குழப்பமும் இல்ல. பயன்படுத்தி கொண்டால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை. எல்லாத்தையுமே விஜய் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்ப கூட இருக்கிறவங்க சரியா புரிஞ்சுக்கணும். அவர் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவர் ஒரு அசெட், நோ டவுட். செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நாலேஜை பயன்படுத்த முடியும். இது 100% அவங்களுக்கு வந்து பிரயோஜனப்படும். திரு செங்கோட்டையன் அவர்கள் 4 பேர்கிட்ட பேசலாம், முன்னாள் அமைச்சர்கள்ட்ட, இன்னாள் எம்எல்ஏக்கிட்ட 4 பேர்கிட்ட பேசலாம். வருவாங்களான்னு தெரியல. வந்தா அது டிவிக்கு பலம் தான். நான் அறிஞ்சே முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 3-4 பேராவது பேசிட்டு இருக்கிறார் அதிமுக. செங்கோட்டையனுக்கு முன்னாடியே டிவிக்கல இணையர் பத்தி விஜய் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு.